இந்த குழந்தையே உனக்கு பிறக்க போறதா நினைச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காடி. நான் விட மாட்டேன், விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். போட்டோ பார்த்து ரசிக்கிறேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் போடி இந்த ஏண்டி, எனக்கும் வயித்துல வளர குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா குழந்தை போட்டோ எல்லாம் உட்காந்து ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? சொல்றி, திமிரு ஆயிடுச்சா உனக்கு? என் பேச்ச மதிக்க மாட்டேன். திமிரு ஆயிடுச்சா உன்ன இப்படிலாம் பண்ண சரிப்பட்டு வர மாட்டேன். வா கிளம்பு, நம்ம அந்த குழந்தைய கலைச்சிட்டு வந்துடலாம். வா வாடி. ஏய், நீ என்னதான் கத்தனாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் அந்த குழந்தை பறக்க விட மாட்டேன்டி. அதையும் முரண்டு பிடிக்காத. வா வா. ஏய் வாடா வாடா, பிடிக்கிற வாடி வாடி. வா, வரலன்னு முரண்டு பிடிச்சா தொலைச்சிரும். வாடி. அதுக்கு பிறகு ஃபினான்ஸ் பண்ணலாம். வாடறல தொலைச்சிரும். வா. டேய் கதிரு. வாடி. டேய் கதிரு. என்னடா பண்ற அவள? துக்ஸு, இதில் நீ தலையிடாத. இது என் பிரச்சனை. என்னது உன் பிரச்சனையா? என்னடா சொல்ற? ஆமா, இது என் குடும்ப பிரச்சனை. நீ தலையிடாத. இவ கூட வாழ எனக்கு பிடிக்கல. ஆனா இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னு வை, அப்புறம் நான் இவ கூட வாழ்ற மாதிரி ஆயிடும். அது நடக்க கூடாது. அது நடக்க கூடாதுன்னா இவளுக்கு குழந்தை பிறக்க விடக்கூடாது. அதனால இவளை கூட்டு போய் அந்த கர்ப்பத்தை கலைக்க போறேன். டேய் கதிரு, உனக்கு என்ன மூளைக்கிட கெட்டு போச்சா? விட அவள. துக்ஸு, இதை தலையிடாத சொல்லிட்டேன். டேய், நான் உன் அம்மாடா. நான் இப்படி இதுல தலையிடாம இருக்க முடியும்? விட அவள. அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டு வாரிசுடா. அத அழுக்கணும் கலைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அதுல எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? விட அவள. துக்ஸு, என்ன தடுக்காத. கதிரு, விட அவள. துக்ஸு, சொல்றல, அவ கைய விடு. என் முடிவுல குடுக்க வரேன்னு சொல்றல. கதிரு, போடு. வா பி. அவள தொடாத. ஏய் துர்கா, உனக்கு என்ன மூளைகில குழம்பி போயிடுச்சா? கதிர் தான் இவ கூட வாழ பிடிக்கல, அதனால இவ கர்ப்பத்தை கலைக்க போறேன்னு சொல்றான்ல. அதை எதுக்காக நீ தடுக்கிற? இங்க பாரு, கதிர் எடுத்தது சரியான முடிவுதான். இவள அவ கூட அனுப்பி வை. ஏ கிரிஜா, இதுல நீ அனாவசியமா மூக்க நுழைக்காத. நீ எந்த உள்நோக்கத்தோட கதிருக்கு சப்போர்ட் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேலையெல்லாம் என் குடும்ப விஷயத்துல காட்டாத. ஓஹோ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? சரி, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். கதிர், நீ எதுக்கு பாத்துட்டு இருக்க? நான் உன் கூட வரேன். நீ கிளம்பு. இரு கிரிஜா, நீ அபியோட கைய தொட்ட நானே ஈஸ்வரிக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். என்ன, என்னை விட அந்த அபிதான் உனக்கு முக்கியமா? இல்லடா, எனக்கு என் பேர குழந்தைதான் முக்கியம். அதனால நான் அபியோட கர்ப்பத்தை கழைக்க விட மாட்டேன். அபி, நீ வா. அத்த, இந்த துருக்ஸு புரிஞ்சுக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதா? கதிரு, டென்ஷன் ஆகாத. இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப நீ எதுவும் பேசாத. நான் சொல்ற மாதிரி நீ அபிகிட்டையும் துர்கா கிட்டையும் நடி.
அந்த குழந்தைய கலைச்சிடலாம். என்ன சொல்ற? ம் சரி அத்தை. ஹலோ மாமி சொல்லுங்க மாமி. அதான் உங்களுக்கு தான் எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். வந்துடுறேன் இருங்க. டேய் மாமிக்கு லிஸ்ட்ல போட சொன்னதெல்லாம் போட்டலடா? போட்டோம் பாஸ். அப்புறம் என்ன எல்லாத்தையும் எடு. ஈஸு நீங்க இருந்து வியாபாரத்தை பார்த்துக்க. நான் இந்த வீட்டுல கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சின்ன. சரி வாடா. டேய் அவங்க உங்க பேர் எழுதி கவர்ல போட்டிருக்கீல? போட்டிருக்கேன் பாஸ்.